இதுக்கப்புறம் என்னைக்கும் நான் உன் முன்னாடி வர மாட்டேன். நான் உன்னையும் பார்க்க மாட்டேன், நீ என்னையும் பார்க்க மாட்டேன். நான் இப்ப வந்துடுறேன். ஆரியன், நீ சீக்கிரமா ரன்வீர் கிட்ட போய் பிராச்சியோட எல்லா உண்மையும் சொல்லிடு. ப்ளீஸ் போ. என்ன பண்றீங்க மாம்? கையை விடுங்க. இங்க இருந்து வா போலாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இன்னைக்கு மட்டும் உண்மையை சொல்லனா எந்த காலத்திலும் நான் என்னையும் மன்னிக்க மாட்டேன். அப்புறம் 2 பேரோட வாழ்க்கை நாசமானதுக்கு நான் காரணமாயிட்டேன்ற குற்ற உணர்வு என்ன தினம் கொன்னுடும். நான் உண்மையை சொல்லலான்னு தான் நினைச்சேன், ஆனா அமைதியா இருந்தேன். நீ யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ரன்பீர், பிராச்சி உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. She still loves you, bro. She still loves you. ரன்வீர், ரன்வீர் அவன் கிட்ட சொல்லிட்டான், அவன் பிராச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவானோ. அவன் என்ன விட்டு போயிட்டான். ரன்பீர், அழாதயா. எனக்கே இப்படிலாம் நடக்குது. அட கடவுளே, நான் ஐயர்கிட்ட நேத்து மாதிரி இன்னைக்கு நடக்காதுன்னு சொன்னேன். ஆனாலும் நேத்து கல்யாணத்துல நடந்த மாதிரி இன்னைக்கு நடக்காதா என்ன? இருந்தாலும் அப்படியே நடக்க போகுது. நேத்து பிரக்யா இடத்துல தனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கு ரியா இடத்துல பிராச்சி உட்காந்து கட்டிக்க போறா. நான் எப்பவுமே பிராச்சி என்கிட்ட இருந்து ரன்பீரை பிரிச்சிருவாளோன்னு பயந்து அவங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் சேர விடாம பிரிச்சு வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ண. அப்பதான் நானும் ரன்பீர் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும், நிம்மதியா இருக்க முடியும் நினைச்சேன். ஆனா அவங்கள பிரிச்சுட்டா. சரி சரி, ஓகே ஓகே. என்னாச்சு? நீங்க எல்லாரும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரியா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ரன்பீர் பிராச்சி கல்யாணம் பண்ணிக்க கிளம்பி போயிட்டான். அவன் பிராச்சியை காதலிக்க கூட இல்ல. பிராச்சி தன்னோட காதல் வழியில அவனை சிக்க வச்சா இவனும் அதை நம்பி போயிட்டான். நீ ஏன் என் பின்னாடி வர? நீ போ. எனக்கு உனக்கு கல்யாணம் இல்ல. நீ மனமேடையில இருந்து இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன வேலை உனக்கு? நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீயும் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ எந்த தியாகமும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் காதலிக்கல. போதும், நீ இதை நிறுத்து. உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா உண்மையை சொல்லலாம். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஐ எம் டெல்லிங் யூ. உனக்கு எதுவும் தெரியாது. ரியா உன்கிட்ட வந்து நீ என்கிட்ட இருந்து விலகி இல்லனா உன்னோட அம்மா அப்பாவை பிரிச்சிருவேன்னு அவ சொல்லல. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இன்னும் உன்னோட அம்மா அப்பாவை யார்கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்கிற? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அவங்களோட காதல் என்னைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்க உண்மையானவங்க. நீ என்ன நினைச்ச? அவங்க லைஃப்ல வேற யாருமே அவங்கள வந்து பிரிக்க வரலையா என்ன? அப்கோர்ஸ் வந்திருப்பாங்க, ஆனா அவங்க பிரியவே இல்ல. உன்னோட அம்மா அப்பாவை ரியா பிரிச்சிருவான்னு நீ பயப்படுறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு பயப்படாத. உன் அம்மா அப்பா காதல் சரி, என்னோட காதல் சரி, அதை பத்தி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிராச்சி, எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. ஆனா நீ உன்னோட காதலை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை காதலிக்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீ என்ன காதலிக்கிற விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் இதுக்கப்புறமும் ஏன் இந்த பிடிவாதம்? இன்னைக்கு ரியாக்கோ ரன்பீர்க்கோ கல்யாணம் தெரியும்ல. நீ ரன்பீரோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க யோசிக்கிறது உண்மை இல்லமா? நான் எதுவும் யோசிக்கல, கண்ணால பார்த்தேன். நீங்க ஒரு உண்மையை இப்பவும் சரியா புரிஞ்சுக்கல. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல. ரியாவை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். நான் பிராச்சியா தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பிராச்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு பிராச்சி தானே சொன்னா? பிராச்சி உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தா. பிராச்சி வந்து அவளோட காதல தியாகம் பண்ணா. உங்களுக்கே தெரியும் ரியாக்கு பிராச்சியை பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அதனால பிராச்சி கிட்ட ஒரு கண்டிஷன் வச்சா. அந்த கண்டிஷன் என்னன்னா, பிராச்சி என்னை விட்டு விலகி போகலன்னா உங்களையும் சீஃபையும் சேர விட மாட்டாளாம். பிராச்சிக்கு வேற
எந்த ஆப்ஷனுமே இல்ல. ஒண்ணு அவ காதல காப்பாத்திக்கணும், இல்ல உங்க காதல. அதனால எது சரின்னு பட்டுதோ அத இவ செஞ்சா. இவளோட காதல தியாகம் பண்ணிட்டா. அப்பதானே உங்க காதல் நிலைக்கும். அதான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டே வந்தா. பிரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டா. உங்ககிட்ட இல்ல, என்கிட்டயே அப்படிதான் சொன்னா. அப்பதானே நான் இவளை விட்டு விலைக்கு போவேன். ஆனா எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அம்மா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க அப்பா மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் இல்லாம உங்களால வாழ முடியாது. அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரியாவுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது நான் உங்களையும் அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து ஆசைப்படுறேன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஐம் சாரி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். எனக்கு வேற ஆப்ஷன் இல்லம்மா. ஒரு பக்கம் என்னோட காதல், இன்னொரு பக்கம் உங்க காதல். இதுல ஏதாவது ஒண்ணுதான் நான் தேர்ந்தெடுக்கணும். நானும் தேர்ந்தெடுத்தேன் உங்க காதல். ஏன்னா அது என்ன விட, என் காதலை விட அதுதான் எனக்கு முக்கியம். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதுதான் நீ செஞ்சிருக்க. மத்தவங்கள பத்தி இவ்ளோ யோசிச்ச நீ உன்னை பத்தி யோசிக்க மறந்துட்ட. பொண்ணோட நெத்தில குங்குமத்தை வைங்க. கால் பண்றா. அவ கூட எனக்கு பேச விருப்பம் இல்ல. அவகிட்ட நான் என்ன பண்ண சொன்ன அவ ஏன் இப்படி பண்ணா? திரும்பவும் ஒரு வாட்டி அவ என்ன, நான் ரியாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் ரன்வீரை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு. நான் அவளை நம்பினேன். ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா. ரன்வீர்ன்றதுனால தான் நான் அவனை உயிரோட விட்டுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் என்னோட ரியா கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன். யாரெல்லாம் அவளை காயப்படுத்த நினைச்சாங்களோ, யாரெல்லாம் ரியாவுக்கு துரோகம் பண்ண நினைச்சாங்களோ, அவங்க எல்லாருக்கும் என் வீட்லயும் இடம் இல்ல, என் குடும்பத்திலயும் இடம் இல்ல. என் பொண்ணு என் கூட இருப்பா, என் ஃபேமிலியா இருப்பா. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நாங்க ரியா கூட இருக்கோம். அது என்னன்னா பிரக்யா, எனக்கு உன்கிட்ட இருந்து நிரந்தரமா விடுதலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப பாத்தியா, என் புருஷன் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு. நீ சொன்னது சரிதான். குங்குமத்துக்கும் தாலிக்கும் பயங்கர பவர் இருக்கு. இப்ப நீயே பாரு, அபியும் எனக்கு சொந்தமாயிட்டாரு. இனிமே நான் என்ன சொல்றேனோ அததான் அவர் செய்வாரு. ஹாப்பி டெத் டே பிரக்யா. உன்னோட ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பா நான் பூஜை பண்ணுவேன். ஏன்னா அப்பதானே நீ கனவுல வந்து எங்களை தொந்தரவு பண்ண மாட்ட. டை பிரக்யா டை.
என்னோட வாழ்க்கையில எனக்கு பெரிய துரோகம் பண்ணது நீங்க மட்டும்தான். ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க இறந்தவங்கள மனசுல நினைச்சிட்டு தண்ணியில 3 தடவை முங்கி எழுந்துருங்க. என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் நிறைய வினோதமான விஷயங்களை செஞ்சிருக்கேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் யாருக்காக இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினோ அவளே என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னை விட பெரிய துரதிருஷ்டசாலி இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. என் பொண்ணு இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. பொண்ணு என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடு, இல்ல நான் உயிர் வாழ்றதுக்கான ஏதாவது அர்த்தத்தை கொடு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னால எனக்கு கொடுக்க முடியலனா அப்புறம் 3வது தடவை முழுகிற நான் எழுந்திருக்க மாட்டேன். நிரந்தரமா அப்படியே நான் முழுகி போயிடுவேன். ஏன்னா என் பொண்ணு இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. ஐயரே கை கொடுங்க. கொடுங்க. I won. I'm sorry. என்னன்னா ஆஃப்டர் பார்ட்டில என்னால இருக்க முடியல. ஆனா உங்க கூட தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிமிஷத்தை உங்க கூட கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ சாரி. அது உங்க எக்ஸைட்மெண்ட்டை நான் கெடுத்துட்டேன். ஐ நோ ஆக்சுவலி டிவில யாருக்கு அவார்ட் கிடைக்குதுன்றத பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா டெலிகாஸ்டுக்கு முன்னாடி இங்க வந்துட்டேன். இல்ல பிரக்யா, டிவியோட எக்ஸைட்மெண்ட் இருக்கே அது இந்த ப்ரௌட் ஃபீலிங்கை விட ஒண்ணுமே கிடையாதுமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. Oh my god! Ma'am, please cut the cake. Even cake is waiting for you. Thank you, thank you, thank you, Catherine. எனக்கு அப்பவே தெரியும் இந்த அவார்டை நீ தான் ஜெயிப்பேன்னு. She is the first Indian woman in Australia who has won this award. Thank you so much. பிரக்யா, நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹில்டன் பேலஸ் ஹோட்டலுக்கு போகணும். அங்க ஹோட்டல்ல உன்னோட வெற்றியை மொத்த உலகமும் சேர்ந்து கொண்டாட போகுது. Congrats, ma'am. Thank you for being here. அப்புறம் I'm so sorry, excuse me. It's okay. சுஷ்மா ஆண்டி. Yes, tell me பிரக்யா. Actually I'm so sorry மா, என்னால உன்னோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாம போயிடுச்சு. You know my health issues na. Medically எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வையேன், கண்டிப்பா உன்னோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பேன். I know and I understand. சரி சரி, எனக்கு ஒன்னு சொல்லு, உனக்கு அவார்ட் கிடைக்கும் போது எப்படி ஃபீல் பண்ண? எப்படி இருந்துச்சுன்னா
இன்ஃபேக்ட் முதல் தடவையா எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஏற்படுது. ஐ எக்ஸிஸ்ட். முதல் தடவையா எனக்கு என்னவோ மக்கள் என்ன பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. நான் இருக்கிறதுனால அவங்களுக்கு மாற்றங்கள் தெரியுது. அவங்க சந்தோஷப்படுறாங்க. யாரும் என்னோட சக்சஸ் பத்தியோ என்னோட வேலையை பத்தியோ சந்தேகப்படல. மக்கள் என்ன பாராட்டுறாங்க. எல்லாரும் எப்படி கை கொடுத்தாங்க தெரியுமா? நான் அன்லக்கி இல்ல லக்கி தான்ற மாதிரி. முதல் தடவையா எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஐம் நாட் அ பிரேக்கர், ஐம் அ மேக்கர். பிரக்யா, இங்க பாருமா, நான் உன்னோட பிரசண்ட பத்தி கேட்டுட்டு இருக்கிறேன். நீ பாஸ்ட பத்தி சொல்லிட்டு இருக்க. உனக்கு அவார்டு கிடைச்ச அதுக்கான அர்த்தம் என்னோட இந்த 2 வருஷ வேலையில சக்சஸ் ஆகியிருக்கேன். நான் என்ன நிரூபிச்சிருக்கேன். நீங்க உங்களோட கடைசி டிமாண்டா இந்த அவார்டை கேட்டீங்க. அத நான் கொடுத்துட்டேன். இப்ப என்ன நீங்க இந்தியா போக விடுவீங்கல்ல? இங்க பாரு கண்ணா, ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, நான் சக்சஸ் ஆனா என்ன இந்தியாவுக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்கல்ல. ஆண்டி ஒரு நிமிஷம், என்னாச்சு? ஒரு நிமிஷம். நீ யார் மேலேயும் அன்பு காட்டல, எல்லாமே நடிப்புதான். என் ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீ வெறுக்கிறல்ல. நீ 2 பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்ட பிரக்யா. நான் இனி உன்னை மன்னிக்க மாட்டேன். என்னாச்சு பிராச்சி? மறுபடியும் அதே கனவு கண்டியா? அம்மா என்ன கூப்பிடுறாங்க. பிராச்சி பிராச்சின்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது. அம்மா காம் டவுன், காம் டவுன், காம் டவுன். எல்லாம் உன்னோட பிரம்ம. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, வண்டி தண்ணியில கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். ஆனா ஆண்டி அங்க இல்ல. அது எப்படி கிடைக்காம இருக்கும்? நீங்க நல்லா தேடிங்களா? ஒழுங்கா தேடுங்க. இவங்க தேடி இருக்க மாட்டாங்க. பாருங்க, நாங்க எங்க சைடுல இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு அவங்களுடைய கார் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க இன்னும் கிடைக்கவே இல்ல. இல்ல நீங்க தேடி இருக்க மாட்டீங்க. அவங்க என் அம்மா. ரன்பீர் சொல்லு. சார், நீங்க கவனமா பாருங்க. இன்னும் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது பண்ணி அவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும் ப்ளீஸ். நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அம்மா கிடைக்கல. அவங்க வேலையை சரியா செய்யல. அம்மா எங்க ரன்பீர்? இன்னும் வரல. கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன் தினமும் வந்துட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் தான் ஒரே பதில் சொல்ல முடியும்? எங்களுக்கு செய்ய நிறைய வேலைகள் இருக்கு. உங்களால ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய முடியல. வேற என்ன செய்ய போறீங்க? என்ன சொன்னீங்க? எங்க அம்மா எங்க? அவங்கள தேடினீங்களா நீங்க? உங்க அம்மாவுடைய கேஸ் க்ளோஸ்ட். அவங்க இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒழுங்கா வேலை பார்க்க தெரியல, தேட தெரியல. அதை விட்டுட்டு வந்து பாருங்க பேசுறாங்க. இவங்களை கூட்டிட்டு வெளியே போங்க, இல்லனா புடிச்சு லாக்அப்ல போட்டுருவேன். பிரச்சனை நம்ம இங்க இருந்து போலாம். நானே அவங்கள கண்டுபிடிக்கிறேன். அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்க என்னென்ன முயற்சி பண்ணும். இப்ப போலீஸும் கைய விரிச்சிட்டாங்க. நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் பிராச்சி. இப்ப என்ன பண்றது? இந்நேரம் அவங்க கிடைக்கணும்னு இருந்திருந்தா கிடைச்சிருப்பாங்கல்ல. ஒருவேளை அவங்களுக்கு இல்ல. கம்மியார் கம்மியார். டோன்ட் வரி, நான் கண்டிப்பா யாரையாவது ஹையர் பண்றேன். அவங்க அவங்கள கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆனா அவங்க எங்க போனாங்க? நான் இங்க வந்ததே அவங்க முன்னாடி போய் நின்னு உயிரோட இருக்குன்னு காட்டதான். I'm back and stronger than ever before. ஆனா அவங்க இங்க இல்ல. வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. ஒருவேளை பாஷான சொசைட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களோ என்னமோ. தனு ஆல்வேஸ் வாண்டட் தி பெஸ்ட். ஏய், மேல இருந்து துப்பும் போது பாத்து துப்பியா? போடா போ போ, நிக்காத போ. தள்ளு. தனு கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் மேகசின்ல ஃபீச்சர் ஆயிருப்பா. ஏய், how dare you? ஏன் நம்பர் தானே இது? நீ எப்படி முன்னாடி வந்த? எப்படி வந்தன்னு சொல்லவா? ஹெல்ப். நம்ம எல்லா டாப் மியூசிக் லேபிள பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஆலியா must be the owner of one of those. ஹாய். இங்க லைன்ல முதல்ல கொடத்த வச்சது நாங்க தான். So you all ladies better obey us. முகத்துல சுண்ணாம்பு அடிச்சிட்டு வந்து நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுனேன்னு வையே, நீ ஒன்னும் இங்கிலீஷ்காரி ஆயிட முடியாது. நீ காலனில இருக்க, காலனிக்காரி மாதிரி நடந்துக்க. ஏய், கொடை ரொம்ப போகுது, கொடத்தை மாத்துங்க. இங்க பாருங்க, உங்க பேச்ச கேட்கல, எங்களுக்கு நேரம் கிடையாது. போ அந்த பக்கம். Listen you all pretty ladies.
நீங்க என்ன தண்ணி பிடிக்க விடுங்க. ஐ வில் தேங்க் யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏய் எங்க முன்னாடி இங்கிலீஷ்லாம் பேசாத, எங்களுக்கு அப்படியே தலை வலிக்குது. போ அந்த பக்கம் போ. இல்ல இல்ல பிடிக்க முடியாது. கிளம்பு. என்ன விடுங்க. நான் தான் இப்ப பிடிக்கணும்னு சொல்றேன். கொடம் ரொம்பிடுச்சு, நாங்க போறோம். சரி, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். தண்ணி குடிச்சுக்கோங்க, இல்லன்னா தண்ணி தீந்து போயிரும். அட இவங்கள பாத்தியா? தினம் இப்படிதான் பண்றாங்க. இவங்களை என்ன பண்றதுனே தெரியல. நாளைக்கு வாங்க, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. போ போய் லைன்ல வா. போ, திரும்பி இந்த பக்கம் வந்துடாத. ஓகே, நான் வீருக்கு ஃபோன் பண்ணேன். ஹி இஸ் a private investigator. அவன் வேலையை பக்காவா செய்வான். அவன் ஆபீஸ்ல வந்து நம்மள பாப்பான். நீ அந்த எல்லா பிக்சர்ஸையும் லெட்ஸ் கோ. வா. அவங்க எப்பவும் சொல்லுவாங்கல்ல, நான் எப்ப வந்தாலும் துரதிருஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு. இப்ப தனுவோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா வாழ்றாரு போல. ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். தான் வாங்கணும். வண்டிலாம் வேண்டாயா, எனக்கு இப்ப வேண்டியதெல்லாம் ஏன் ராணிதான். இப்ப பாருங்க. என்னங்க யாரு? ஐயோ வேற யாரு? யாரு? அது என் பொண்டாட்டி தான்ப்பா. டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா திரும்ப விளையாடுவேன். ஏய் இதெல்லாம் சீட்டிங் இல்லப்பா, இதுதான் ரூல். அதான் நம்ம ஏற்கனவே பேசி வச்சிட்டோமே, யாராவது டிஸ்டர்ப் பண்ணா இன்னொரு வாட்டி விளையாடுவோம். இத பாருங்கப்பா, நீங்க விளையாடுங்க, சண்டை வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இப்ப கிளம்புறேன். ஏய் நீ முதல்ல கிளம்பு போ. திரும்ப ரெண்டாவது தடவையும் ஆட வச்சிட்டேன். இப்ப ராணி எனக்கு சொந்தம். அபி அட என்னையா இது? இப்ப யாரு? ஐயோ, என் பொண்டாட்டி தனு இருக்காளே. எப்பெல்லாம் என் ராணியை சொந்தமாக்கிக்க பாக்குறனோ அப்பெல்லாம் அவ குறுக்க வந்து நின்றுறா. நமக்குன்னு ஒரு ராணி இருந்தா நல்லா தானே இருக்கும். ஏன் சொல்றேன்னா எல்லா காயினுமே பாயிண்ட் பண்ண முடியுது, ஆனா ராணி தான் வர மாட்டேங்குது. இங்க பாரு, அதிர்ஷ்டத்தை வச்சு கேரம் ஆட முடியாது, திறமையை வச்சுதான் ஆட முடியும். யார்கிட்ட திறமை இருக்கோ ராணி அவங்களுக்கு தான். அபி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க, உங்களுக்கு கேட்கலையா? தினம் வேற வேற பேரை வச்சு என்ன கூப்பிட்டா அப்புறம் எப்படி என்ன கூப்பிடுறேன்னு தெரியும். ஏதாவது ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணி அதை வச்சு கூப்பிடு. என்ன வேலைன்னு சொல்லு. எந்த வேலையும் இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி குளிக்கணும், தண்ணி எடுத்து வைன்னு சொன்னீங்களே, அதை நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஆனா காசு கொடுத்தாதான் தண்ணி தருவேன், சரியா? இன்னைக்கு என் பர்த்டேமா, கிஃப்ட் தான் கொடுக்க முடியல, தண்ணியாவது கொடு. சரி, இருக்கிற தண்ணியில நானே குளிக்க போறேன். நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருங்க. குளிக்க தண்ணி கொடுக்க மாட்டாலாம்? தராத. சிரிக்காத, ஸ்ட்ரைக்கர் கூட நான் ராணி அடிக்கணும். அப்ப விட போறது இல்லையா? ராணி இல்லாம நான் போக மாட்டேன்டா. அப்படி சொல்லு. என் தலையெழுத்துல ராணியும் சரி தண்ணியும் சரி இல்ல போல இருக்கு. இருக்கிற தண்ணியில நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு குளிக்கிற? ராத்திரி குளிக்க வேண்டியதானே? பாக்க அழகா இருக்க வேண்டாமா? நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நான் குளிக்கிறது காரணமே, நான் குளிச்சா தண்ணி தீர்ந்து போயிடும். திரும்பவும் நாளைக்கு தண்ணிக்காக 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. வீட்டுல பொண்டாட்டியும் தங்கச்சியும் சண்டை போடலன்னா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அட என்ன இது, தொப்ப குறுக்க வந்துருச்சு. அப்புறம் என்ன திருடுன்ற? நான் என்ன பெருசா திருட்டேன்? என் மூளையை விட உன் டப்பா ரொம்ப காலியா இருக்கு, அதுல என்ன திருட முடியும்? அப்புறம் நீ மால்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. என்ன மால்? அதான் மாலுக்கு போறல, உன் முகத்தை அழகாக்கிக்கிறதுக்கு அங்க இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் திருடுறல்ல. அழகான ராணி ஆகிறதுக்கு நீ திருட்டு ராணியா மாறிடுற. ஆனா நீ என்ன சொல்ற திருடன்னு? உன்னோட போட்டோ ஃபேஷன் மேகசின்ல வரணும்னு ஆசைப்பட்டல, கூடிய சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வரப்போது பாரு. போட்டோ வரணுமா? அபி சிரிக்காத. நீ ஒருவேளை சம்பாரிச்சனா நான் ஏன் திருட போறேன் சொல்லு. பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வேலைக்காரி ஆயிட்டேன். என்ன கூப்பிட்டீங்களா? என்னாச்சு? அதாவது என் காதுல வேலைக்காரின்னு கேட்ட உடனே யாரோ என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு இங்க வந்துட்டேன். ப்ளீஸ் எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. அண்ட் ப்ளீஸ் எங்களுக்கு பிரைவசி கொடுங்க. பிரைவசியா? இந்த வீட்ல மூச்சு விட கூட இடம் கிடையாது. இந்த மகாராணிக்கு பிரைவசி தேவையா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னாலதான் நான் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். மித்தாலியா, நீ, ஆலியா, அப்புறம் இந்த காலனில இருக்கிற எல்லார்கிட்டயும். உனக்கு தெரியுமா, என்கிட்ட எக்ஸ்பென்சிவான பர்ஸ் இருந்தது, ஹீல்ஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. அப்புறம் இது மட்டும் உண்மையான தங்கமா இருந்தா எல்லாரும் என்கிட்ட மதிச்சு பேசுவாங்க. அப்போ உன் பேரை எக்ஸ்பென்சிவ்னு வச்சுக்க, எல்லாரும் அந்த பேர்ல கூப்பிடுவாங்கல்ல. மரியாதை கிடைக்குதோ இல்லையோ உன்னோட. என்ன ஆச்சு? எனக்கு என்னவோ இப்ப. மேம், இது உங்களோட ஆர்டர். தேங்க்யூ. அட உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வா, டைம் ஆகுது பாரு, வா. அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன இவன் டென்ஷன் படுத்தியே கொள்றானுங்க.
இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுதான். ஒருவேளை நீ எதிர்பார்த்த அந்த அபி உனக்கு கிடைக்கலனா தென் அவன் கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? அவங்க கிடைக்கலனா நான் இவ்ளோ தூரம் உயரத்துக்கு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடும். எவ்ரிதிங் இஸ் மீனிங்லெஸ். இந்த பவர், என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். நான் இப்ப வாழ்றதே பழைய வாழ்க்கையில விட்டு போன விஷயங்களை முடிக்கதான். That's my sole purpose in life. நான் பாடல் கேட்க பாரா என் இசை புதிது, நீ கேட்கும் நாள் இது. உன் வாழ்த்துக்களை பெற்று கொள்ளும் நாளும் இதுதான். என் ஜன்மம் முழுதும் என் இசை விருந்து, உன் செவிகளில் சேர்கின்ற தேன் துளிதான். நான் பாடும் பாடல் கேட்க வரா, நீ கேட்டு தாளம் போடுவாயா? கேட்கின்றாயா? அழுகின்றேனா? கேட்கின்றாயா? ஏன் அழுகிறேனா? What happened? இந்த பாட்டு யார் பாடுறது? இது எங்க ரெஸ்டாரண்ட்ல நடக்கலாம் மேடம். பக்கத்துல ஒரு பார் இருக்கு, அங்கதான் அவங்க பாடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாரு, பொண்டாட்டி மோசமானவளா இருந்தாதா ஃப்ரெண்டு நல்லவனா கிடைப்பான். சரி ஒண்ணு பண்ணு, கௌரவுக்கு போன் பண்ணு. அவனை இங்க வர சொல்லு. இப்ப கூப்பிடுறேன். இந்த சரக்கு நல்ல சரக்கு போல இருக்கு. கையில இருந்தா கூட போதை ஜிவ்வுன்னு தலைக்கிறது. அப்ப நம்ம ரேஸ் வச்சுக்கலாமா? திரும்ப தோத்து போயிடுவ. பாத்துடலாமா? என்னால பாட்டிலோட ஓட முடியும். ரெடி? ரெடி 3, 2, 1. பிரக்யா, ஐம் சாரி. என்னால உங்களுக்கு அவன் கிடைச்சானா? நான் உன்கிட்ட வந்து அவனை பத்தி அதிகமா யோசிக்காதன்னு சொன்னா that won't help you, right? இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. நாம இப்போ டின்னர் சாப்பிடலாமா இல்ல இப்படியே சாப்பிடாம போய் தூங்கிடலாமா? சரி, வாங்க சாப்பிடலாம். நீ என்னன்னா, நீ ஒரு மாசத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டல. நீ பண்ணது சரிதான். நான் மட்டும் அதே இடத்துல இருந்திருந்தா நான் நோட்டீஸ் கூட கொடுக்காம வந்திருப்பேன். நீ நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துட்டு நீ பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது. இப்ப நம்ம உண்மையாவே வீடு மாறணுமா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடு நமக்கு கிடைச்சிருக்கு. நீயே இந்த வீடை கொஞ்சம் பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வேற வீடு. ரன்பீர், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன் ஃபேமிலிக்கு பிடிக்கல. என்ன மருமகளா ஏத்துக்க அவங்க தயாரா இல்ல. ஒரு மருமகளா எனக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கல. அப்ப நீ என்ன பண்ண? எனக்காக உன் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்ட. நானும் அதே மாதிரி தான். நீயே சொல்லு, எந்த வீட்ல என் புருஷனுக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்துல நானும் இருக்க மாட்டேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ என் புருஷன். ஆனா எனக்கு எல்லாமே நீதான். ஓ மை கியூட்டி, இப்படி பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? இப்படியே ரொமான்டிக்கா இரு. யூ லுக் வெரி கியூட். உனக்கு கோவம்லாம் செட் ஆகல. நீயே சொல்லு பிராச்சி, என்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அன்னில இருந்து ஏன் தான் வந்தனும்னு நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே இல்ல. படவும் மாட்டேன். ஏன்னா தனியா இருக்கிறன்ற உணர்வு எனக்கு வந்ததே கிடையாது.
ஏன்னா நீ என் கூட இருக்க. உன்னோட அன்பை எனக்கு கொடுத்த, என்ன மரியாதையா நடத்துற, என்னோட கனவுக்கும் முழு சப்போர்ட் கொடுக்கற நீ. நான் கனவை நிறைவேற்ற காத்துல பறந்துகிட்டு இருக்கேன். எப்பவுமே நீ எனக்கு நூலா தான் இருந்திருக்க. அதனாலதான் நான் இன்னும் உயரமா பறப்பேன். அதுவும் இல்லாம தைரியத்தோட இருக்கேன். யூ 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 ஆர் அமேசிங். நீ இல்லன்னு வையன், அப்புறம் நானும் ஒண்ணும் இல்ல. யூ மை ஆங்கர் அண்ட் யூ வில் ஆல்வேஸ் பி. இல்ல ரன்பீர், நீ என் மேல வச்சிருக்கிற பாசம், நீ எனக்காக செஞ்ச விஷயங்கள், அது முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ வந்து உன்னோட ஃபேமிலியை எனக்காக விட்டுட்டு வந்திருக்க. எனக்காக இந்த உலகத்தை எதிர்த்து சண்டை போட்ட. இல்லன்னா இந்நேரம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்றுப்பேன். ஆனா நீ என்னோட இந்த சோகமான வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷங்கிற ஒரே வார்த்தை நீ மட்டும்தான். ஏன்னா நீ அந்த மாதிரி